வணக்கம், இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ். விண்ணிலிருந்து வீட்டின் கூரையில் விழுந்த அதிர்ஷ்டம். ஒரே நாள் இரவில் கோடீஸ்வரர் ஆன நபர். ஒரே நாள் இரவில் ஒருவர் கோடீஸ்வரர் ஆன நிகழ்வுகளை நாம் கேள்விப்பட்டிருப்போம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் கூரையை பீத்து கொண்டு பணம் கொட்டும் என்று கிராமப்புறங்களில் சொல்லப்படுவதும் உண்டு. அது போன்ற ஒரு சம்பவம் இந்தோனேஷியாவில் நடந்துள்ளது. இந்தோனேஷியாவில் வடக்கு சுமத்ராவின் கோலாங் பகுதியில் வெல் ஜோஸ்வா என்பவர் வசித்து வருகின்றார். அவருக்கு கடந்த 2020ஆம் ஆண்டின் போது அவர் தங்கியிருந்த வீட்டின் கூரையில் ஒரு மிகப்பெரிய கல் ஒன்று விழுந்துள்ளது. விழுந்த வேகத்தில் அந்த கல் தரையை பிளந்து கொண்டு 15 சென்டிமீட்டர் ஆழத்திற்கு சென்றுள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் அந்த கல்லை எடுத்து பார்த்தபோது அது பூமியில் இருக்கக்கூடிய கல் கிடையாது என்பதை உறுதி செய்தார். பின்னர் அது பற்றி ஆய்வு மேற்கொண்டதில் அதன் எடை சுமார் 2 கிலோ என்பதும் சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் தெரிய வந்தது. மிக மிக அரிதான இந்த கல்லை அமெரிக்காவைச் சேர்ந்த ஜாரெட் காலின்ஸ் என்ற தொழிலதிபர் இந்தோனேஷியாவிற்கு நேரடியாக சென்று இந்திய மதிப்பில் சுமார் 14 கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியுள்ளார். சவப்பெட்டி தயாரிப்பாளராக இருந்த ஜோஸ்வா ஒரே நாள் இரவில் விழுந்த ஒரே ஒரு விண்கல்லால் 14 கோடி ரூபாய்க்கு அதிபராக மாறியுள்ளார். இது குறித்து ஜோஸ்வா கூறுகையில், நான் சவப்பெட்டிகள் தயாரித்து வந்தேன். அதில் எனக்கு அதிக வருமானம் கிடைக்கவில்லை. இப்போது எனது வாழ்க்கை மாறியுள்ளது. எனக்கு கிடைத்த பணத்தில் ஒரு பகுதியை தேவாலயம் கட்டுவதற்கு பயன்படுத்த விரும்புகிறேன் என்று அவர் தெரிவித்துள்ளார். திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் அதிர்ஷ்டம் இருந்தால் ஒரே நாள் இரவில் கோடீஸ்வரர் ஆகலாம் என ஜோஸ்வா குறித்து நெட்டிசன்கள் பதிவிட்டுள்ளனர். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களும் பார்க்க ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்.